வெள்ளை சோளம். இதில் 3 டம்ளர் வெள்ளை சோளம் எடுத்துக்கலாம். இட்லிக்கு 3 டம்ளர் வெள்ளை சோளம் எடுத்தாச்சு. அதே டம்ளரில் 3/4 டம்ளரு உளுந்து எல்லாம் ஒட்டுக்கா போட்டு ஊற வைக்கலாம். பாருங்கள், நல்லா ஒரு 5 முறை போல் கழுவியாச்சு. இதனால் 5லேருந்து ஒரு 6 மணி நேரம் ஊறட்டும். நம்மளுக்கு ஒரு ஸ்பூனு வெந்தயம். இது நல்லா ஒரு 6 மணி நேரம் ஊறட்டும். அப்புறமா ஆட்டிக்கலாம். 7 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. நான் இன்றைக்கி மிக்சியில் தான் ஆட்டுறேன். பாருங்கள், இந்த பதத்துக்கு நல்லா நைஸாக ஆட்டி எடுத்துக்கலாம். ஆட்டி இப்போ நைட்டு 7 மணி காலையில் வழி நல்லா புளிக்கட்டும். நல்லா ஆட்டி எடுத்தாச்சு. இது நல்லா காலையில் வழி நல்லா புளிக்கட்டும். காலையில் இட்லியா தோசையான்றதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவு நல்லா புளிச்சிருச்சு. ஆனால் வெள்ளையெல்லாம் வராது இட்லி. ஆனால் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. இப்போ இட்லி ஊற்ற ரெடி பண்ணிடலாம். நம்ம ஊற்றிட்டு நல்லா ஒரு 15 நிமிஷம் வேக வைக்கலாம். அப்போ நம்மளுடைய சோள மாவு சோள இட்லி ரெடி ஆயிரும். நமக்கு இட்லி நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், நம்மளுக்கு இட்லி நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. கலர் மட்டும்தான் கம்மியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் உண்மையிலே டேஸ்ட் நல்லா இருக்குது. பாருங்கள், சோள மாவில் இட்லி நல்லா சாஃப்டாக இருக்குது. இதுக்கு நல்லா கார சட்னி ரெடி பண்ணலாம். பாண்டல் வச்சுக்கலாம். பாண்டலில் எண்ணெய் சேர்த்திக்கிறேன். ஒன்றரை ஸ்பூன் கடலைப்பருப்பு, காரத்துக்கேற்ற வரமிளகாய், பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பாதி வெங்காயம். பெருசாக இருந்தாலும் நான் பாதி எடுத்துக்கினேன். வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு வெங்காயம் வதங்கிடுச்சு. தக்காளி 100 கிராம்லேருந்து 125 கிராம் வரலையும் சின்ன சைஸாக இருந்ததுனால கொஞ்சம் தக்காளி அதிகமாக எடுத்துக்கணும். குட்டி குட்டியாக இருக்கிறதுன்னு. வெயிட் பார்த்திங்கன்னா 100 கிராம்லேருந்து 125 கிராம் வரும். நல்லா வதக்கிக்கலாம். தண்ணி சுண்டுற அளவுக்கு வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளியோடைய ராஸ்மல் ஃபுல்லாக போகணும். அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக புளி சேர்த்திக்கலாம். காரத்துக்கு 2 மிளகாய், வாசனைக்கு கருவேப்பிலை, நல்லா வாசனைக்கு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலையை சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு நல்லா வதங்கிடுச்சு. ஸ்டவ் அணைச்சிடலாம், ஆற விட்டு ஆட்டிக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஆட்டிக்கலாம். சட்னியை தாளிச்சிடலாம். எண்ணெய், கடுகு சேர்த்திடலாம். கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சோடனே கருவேப்பிலை, ஆட்டி வச்ச சட்னியை சேர்த்துக்கலாம். நம்ம சட்னி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சோள மாவுலையே பணியாரம் செய்யலாம். எண்ணெய், கடுகு, நறுக்கி வச்சிருக்கிற பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை வாசனைக்கு கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம், இனிமேல் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்துக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு, எடுத்துட்டு பணியாரக்கல் வைக்கலாம். நம்ம வதக்கிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சோள மாவு, வாசனைக்கு நல்லா கொத்தமல்லி தழை தூவிடலாம். மாவு இந்த பதத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் சேர்த்திடலாம். பணியார பாத்திரம் கல் சூடேறிடுச்சு. நல்லா ஒரு புறோ வேகட்டும். திருப்பிட்டாச்சு. நல்லா இன்னொரு புறமும் வேகட்டும்.
பணியாரம் வெந்துருச்சு, எடுத்துடலாம். சோளம், வெள்ளை சோளத்தில் பணியாரமும் ரெடி பண்ணிட்டோம். சோள மாவுலேயே அடுத்தது தோசை. சோள மாவுலேயே தோசை ஒன்று சுட்டு காமிக்கிறேன். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை உங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சுட்டாங்க. நான் இன்றைக்கி சோளத்தில் ஊற வச்சு ஆட்டி 3 வெரைட்டி செஞ்சு காமிச்சிருக்கேன். தோசை, இட்லி, குழி பணியாரம். உங்களுக்கு வேணுன்றது நீங்கள் சமைச்சு பாருங்கள். பசங்களுக்கு சிறுதானியம் சேர்த்திக்கணும் இல்லைங்களா, அதனால் இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தாங்கன்னா பசங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு. தோசை, இட்லி அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா அவங்களுக்கு தெரியாது நம்ம இதில் செஞ்சு கொடுத்தாங்கன்னு, அதனால் அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. என்னுடைய ஸ்டைலில் நான் இன்றைக்கி 3 சமைச்சு காமிச்சிருக்கேன். லைக் பண்ணுங்கள். தோசை ரெடி. வெங்காயம் தாராளமாக சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா வேகட்டும். சோள மாவுலேயே ஆனியன் தோசை ரெடி. நல்லா சோள மாவு இட்லி, மொறு சோள மாவு தோசை, சோள மாவுலே குழி பணியாரம், தொட்டுக்கிறதுக்கு நல்லா கார சட்னி, வெங்காய தோசை. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ஆரோக்கியமாக உங்கள் பிள்ளைங்களுக்கு சிறுதானியத்தில் உங்களால் என்ன சமைச்சு கொடுக்க முடியுமோ அதே மாதிரி சமைச்சு கொடுங்க. இன்றைக்கி நான் இதுதான் எங்கள் பிள்ளைங்களுக்கு ஆரோக்கியமான உணவு, இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில். என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.